வந்து சொல்லாத உறவ இவன் நெஞ்சோடு வளர்த்தா அது தப்பான கருத்தா தண்ணீரில் எழுத்தா ராசாவே ஒன்ன நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க. என்னங்க மழை வேற இப்படி பெய்யுது, பயிரெல்லாம் வேற விதைச்சிருக்கோமே. விடு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஓட மேலே தானே, அதிகமாக இடியும் மின்னலும் தான் இருக்கும். சும்மா 2 நாள் தான் பெய்யும். எனக்கு மழை வந்தாலே பயமா இருக்கு. மழை வரணும்னு கும்பிட்றப்பெல்லாம் மழை வராது. எப்போ பயிரை விதைச்சு அறுவடை பண்ண போறோமோ அதான் இப்படி மழை கொட்டி தீக்குது. என்ன நமக்கு புதுசா? இதான வருஷ காலமா இதான வழக்கமா நடக்குது. என்னமோ உண்மைதான். விடு, பயப்படாத. பயிர் நல்லா விளைஞ்சு வரும். போன வட்டத்தை விட இந்த வட்டம் பாரு 10 மூட்டை எச்சாவே எடுப்போம். கண்டிப்பாங்க. இன்னும் வந்துட்டான்ல? வந்துட்டான். சரி சரி. சித்தி என்ன செய்யறா? எங்க வச்சுட்டா மருமவ? எங்கிட்டு இருக்கா? சாயங்காலம் 7 மணிக்கே உறங்குனா திருக்கி உறங்க வேண்டாமா? இன்னும் உறங்க வச்சது? தியானம் ஃபுல்லா ஒரே அழுக. இதுக்குனே தெரியல, நச நசன்னு அழுதுட்டே கிடந்தா. கொஞ்ச நேரம் தோல்ல போட்டு அங்கேயும் இங்கேயும் லாந்தவும் அப்படியே உறங்கிட்டா. இப்போ உறங்கினா ராத்திரிக்கு உறங்காம முழிச்சுட்டு அழுதுட்டு தானமா கிடப்பா. பிள்ளைக்கு மேல் வலிக்கும்ல ராத்திரி ஃபுல்லா அழுதானா. இல்லைங்க, பார்க்க வேண்டியதான். அழுதானா வேற என்ன செய்ய? நீங்க வேணா ராத்திரி ஃபுல்லா உங்க பேத்தியை தோல்ல தூக்கி போட்டு அங்கேயும் இங்கேயும் லாந்துட்டு இருங்க. அதுக்கு என்ன? நம்பி தோசை எடுத்துட்டா? ரொம்ப தானே சமைக்க போனா சமைச்சிருச்சா? சமைச்சிருப்பா. தோசை எடுத்துட்டு வந்து தரேன், நீங்க சாப்பிட்டு சுகர் மாத்திரையை போடுங்க டைமுக்கு. சரி சரி. இன்னைக்கு ராத்திரிக்கு பால் ஆத்தி வச்சியாச்சு. உறக்கத்துல இருந்து திருச்சி அழுதானா இந்த பால் டப்பாவை எடுத்து கொடுக்க வேண்டியதுதான். சரி, தோசை எடுத்துட்டு போவோம், மணி வேற ஆச்சு. மாமாக்கு அத்தைக்கும் கொடுத்தோம்னா சாப்பிட்டு மாத்திரையை போடுவாங்க. ஏங்க இப்படி வந்து பயமுறுத்துறீங்க? எந்திட்டியோ? பயப்படாம சொல்லுங்க, எதுக்கு வந்தீங்க? டி போடி. இப்பதான் அப்பா கூட வந்தேன். வந்துட்டு உன்னை தேடுன ரூம்ல நீ ஆளு காணோம். சரி, அடுப்படியில தான் இருப்பேன்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தா எதுக்கு வந்தீங்கன்னு இப்படி அலறியா? பின்ன வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து நின்னா யாருக்கு தான் பயம் வராது? யாரா இருந்தாலும் கத்த தான் செய்வாங்க. சரி சரி. அப்படிங்களாங்க? சாப்பிட்றது இருக்கட்டும். என்ன பாப்பாவை இந்நேரத்துக்கு தூங்க வச்சுட்டா? ஆமா, ஒரே அழுவ. எதுக்கு அழுதா? என்னன்னே தெரியல. இடி இடிச்சிட்டு இருந்துச்சுல, அதுக்கு பயந்து அழுதான்னு நினைக்கிறேன். இடி இடிக்கிறதுக்கு அழுதாளா? வெளியே எதுவும் தூக்கிட்டு போனேன் பிள்ளைய? நான் எங்க தூக்கிட்டு போனேன் வெளியே? அப்புறம் எப்படி அழுவாவ? ஐயோ அறிவு, வீட்டுக்குள்ள இருந்தாலும் இடிச்சத்தான் கேட்க தானே செய்யும். இது கூடவா உங்களுக்கு தெரியல? மறந்துட்டேன். என்னத்த ஞாபகம் வச்சிங்களோ நீங்க. அவளுக்கு ஒண்ணுனா இந்த ஒரு சின்ன அறிவு கூட இல்லாமையா போயிரும். சரி விடுங்க கலெக்டர் மேடம். ரொம்ப தான் ஓட்டாதீங்க. என்ன நினைஞ்சிட்டீங்களாங்க? அம்மா லைட்டா தான் நினைஞ்சிட்டோம். நீ ஓரம் நிப்பாட்டி கூட வந்திருக்க வேண்டியதானே. இங்க நிக்க சொல்ற? பத்துக்கடியிலையும் போய் நிக்க முடியாது. ஒரு பஸ் ஸ்டாப்ல போய் நிக்கலாம்னா அவ்வளோத்தையும் தண்ணி தேங்கி நிக்குது. அதனாலதான் ஒரு கோணி சாக்க நானும் அப்பாவும் பிடிச்சிக்கிட்டு வண்டியில வந்துட்டோம். சரிங்க. துணி மாத்தலையா? மாத்தணும். கடத்தேர் வரையும் போனேன்ல பக்கத்தூருக்கு. காலையில போட்ட பேண்ட் அப்படியே இருந்துட்டேன். மாத்துங்க, ஈர துணியோட அப்படியே நிக்காதீங்க, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். இப்ப போய் மாத்ததான் போறேன். ஆட்டம். பள்ளி வாங்கத்த. தம்பி நீ இங்கதான் இருக்கியா? ஆமாம்மா. நான் உன்னை காண அப்பா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். பள்ளி என்ன செய்யறான்னு பார்க்க வந்தேன். ஆட்டம். நீ சாப்பிடு அப்படியே. சாயங்காலம் 7:30 மணிக்கு யாருமா சாப்பிடுவா? நான் 8-9 மணிக்கு மேல சாப்பிடுக்கிறேன். ஏன் தோசை ஊத்திட்டேன், உங்களுக்கு மாமாவுக்கு வச்சு கொடுக்குறேன். நீங்க 2 பேரும் இப்ப சாப்பிடுங்க, அவியலுக்கு நான் அப்புறம் ஊத்தி கொடுத்துட்றேன். ஆட்டுமா. தம்பி கூலி ஆளுகளுக்கு சம்பளம் கொடுத்து முடிச்சாச்சுல? அதெல்லாம் முடிச்சாச்சுமா. சரி. தோசை எடுத்துட்டு வரேன், முன்னாடி போங்க. இந்தாம்மா நானே வாங்கிட்டு போறேன், நீங்க பேசிட்டு இருங்க. இருக்கட்டும், இந்த நான் வரேன். அப்படியா? சரிம்மா வள்ளி, கொண்டு வா. தம்பி, மாசத்துக்கு மருந்தடிக்க மட்டும் எவ்வளவு செலவாயிருக்குன்னு அன்னைக்கு எழுதி வைக்க சொல்லி சொன்னேன்ல. ஆமாப்பா, எல்லாமே எழுதி வச்சிருக்கேன். எவ்வளோயா செலவாயிருக்கு? மருந்துக்கு மட்டும் 25,000 செலவாயிருக்குப்பா. இது போக கல் கூலியெல்லாம் இருக்குல்ல, கல் கூலி, டிராக்டரு, அதெல்லாம் தனியாக எழுதியிருக்கேன். ஆட்டம் எல்லாமே எழுதி வச்சுக்க. ஒரு மாசத்துல அறுப்பு வந்துடும்ல. அறுவடைக்கு பிறகு எவ்வளோ மூட்டை எச்சா வந்திருக்கு என்னன்னு கணக்கு பார்த்துட்டு அப்புறம் மொத்தமாக கணக்கு பார்த்துக்குருவோம். சரிங்கப்பா, மாசம் எழுதி வச்சுட்டு தான் இருக்கேன். ஆட்டுமையா? எங்க மருந்துக்கு ரொம்ப செலவாகுதோ? ஆமா, விவசாயினா இருக்கிற லாபத்தோட மருந்துக்கு தானே அதிகமாக செலவு பண்ண முடியும். இந்த காலத்தெல்லாம் இப்படியா இருந்துச்சு? பூமியில விதைச்சதோட சரி,
கூட குப்பை உரம் மட்டும் தான் போட்டுட்டு கிடந்தோம். அதுலேயே அவ்வளோ மூட்டை அறுப்பு வரும். இப்போ 10 நாளைக்கு ஒருக்கா 15 நாளைக்கு ஒருக்கா மருந்து வேண்டி அடிக்கதா இருக்கு. என்னத்த செய்ய, கால சூழல் எல்லாம் மாறுதுல்ல, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்மளும் மாறிக்க வேண்டிதான். நீங்க சொல்ற மாதிரி இப்பவும் நம்ம செய்யலாம். ஆனா, நம்ம இப்ப 5 மாசத்துல அறுவடை எடுக்கிறது நீங்க சொல்ற மாதிரி செஞ்சா ஒரு 8 மாசம் ஆகும். சரியா சொன்னையா? அப்ப நம்ம கொண்டு போய் மார்க்கெட்ல கொடுத்தோன்னு வைங்களேன், சீசன் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ற விலையை விட கம்மியாக தான் எடுப்பானுவ. அதனாலதான் இப்ப கெமிக்கலை வாங்கி அடிக்க வேண்டியதா இருக்கு. எல்லா விவசாயியும் அதான் பண்ணிட்டு இருக்காவ. என்னத்த சொல்ல. என்னம்மா போங்கம்மா, விலைவாசி அவ்வளவும் இப்படி ஏறதை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. இந்த காலத்துல இப்படி இருக்கு. 10-20 வருஷம்லாம் கழிச்சும் போது எப்படிலாம் இருக்க போகுதோ. சரி விடு விடு, முன்னாடி நடக்க போறதை இப்பவே பேசி என்ன ஆக போகுது. சரிங்க. மழை வேற நச நசன்னு பேஞ்சிட்டு கிடக்கு. அம்மா இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு மழை இருக்குமா? இது வேறையா? ஆமா ஆமா, அதுவும் நியூஸ்ல சொன்னாவல்ல. சரி, நான் போய் ராத்திரிக்கு சமைக்கட்டுமா? சரி போய் பாருங்க. அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டியா? நான் கொடுத்துட்டேங்க. இன்னைக்கு சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டேன். அப்படி படுத்துட்டாவ. அம்மாவை யாரு அங்கிருந்து கூப்பிட்டு வந்தா? தங்கச்சி வீட்டுல இருந்து. வெற்றிதான். ஏன்பா நான் தான் கூப்பிட்டு வந்தேன். ஆட்டுமையா? பாதி எப்படி வந்துச்சோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்லப்பா நானே போய் கூப்பிட்டு வந்துட்டேன். இல்ல ராமநாதபுரத்துக்கு போனேன்ல, நான் எல்லா முடியும் வாங்கிட்டு வந்து குடன்ல போட்டிருக்கேன்ப்பா. சரி சரி, மழை விட்ட பிறகு கொஞ்சம் வெறிக்கவும் அந்த மருந்தெல்லாம் கொடுக்கணும்னா. சரிங்கப்பா. சரி பிள்ளை சாப்பிட்டாளா? சாப்பிட்டா. அவளுக்கு நீ தான் படிச்சு ஆரம்பிக்க போதாம்ல, படிச்சுட்டு கிடக்கா. ஆட்டும் படிக்கட்டும். எப்பா என்ன காத்தடிக்குது. ஆமா ஆமா, நிறைய ஊர்கள்ல மழையாமா. எல்லாம் மழை பெய்யுது. சென்னையில வெயில் இப்படி கொளுத்துது. இன்னைக்குதான் என்னமோ இவ்வளவு குளிர்ந்த காத்தடிக்குது. ஒரு மழை வந்தா நல்லா இருக்கும். மழை வந்தா நல்லா இருக்குமாமா. மழை வந்துச்சுன்னா ஏன்டா மழையா பெய்தோன்னு சொல்லிட்டு கிடப்பாங்க அம்மா. இப்ப பாரு மழை வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. அம்மா எப்பவுமே அப்படிதானே டாடி. ஆமா, ஆசைக்கு ஒரு 2 நாள் மழை வந்தா பரவாயில்ல. மழை வந்தா மொத்தமா கொட்டி தீக்குது. அப்படின்னா யாருக்குமே மழையை பிடிக்காது. இப்படி மழையா பெய்யுதுன்னு சொல்லதான் செய்வாங்க. மழை நம்ம இஷ்டத்துக்குலாம் வருமா? அம்மா 1 நாள் 2 நாள்னு சொல்லி பெய்யுமா? சரி விடுங்கப்பா, நான் எதுவும் சொல்லல. போதுமா? ஒன்றும் சொல்லக்கூடாதீங்க. ஏதாவது ஒன்று வாயை திறந்து சொல்லிட்டோம்னா அதையே பிடிச்சிட்டு ரொம்ப தான் இவங்க கிண்டல் பண்ணிட்டு கிடப்பாங்க. போதும் டாடி, விட்டுருங்க. இதுக்கு மேலே போச்சுன்னா அப்புறம் கோவப்பட்டுருவாங்க. ஆமா வேதா, நேரம் உங்க அம்மா சிரிச்சுட்டே பேசினாலே அதுவே பெருசு. சரி, ராத்திரிக்கு என்ன சமைக்க? ராத்திரிக்கா? அம்மா டாடி, என்ன ராத்திரிக்கு நானே சமைக்கட்டுமா? நூடுல்ஸ் செஞ்சேன்ல, இப்போ பாஸ்தா செய்கிறேன். அம்மா தாயே, கோடி கும்பிடு. எதுவும் செய்யாமல் இருந்தாலே போதும். என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் தானே திட்டிட்டு இருந்தீங்க ஒன்றுமே சமைக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு. ஆமாம், திட்ட தான் செஞ்சேன். ஆனால் நீ சமைச்சதை பார்த்து ஏண்டா சொன்னோம் திட்டணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீ பண்ணி வச்சுட்டா. ஆடி என்ன நீங்களும் சிரிக்கிறீங்க? ஆனால் சமைச்சது நிஜமாவே நல்லா இல்லையா? என்ன வேதா இப்படி கேட்டா? சமைச்ச அப்பா என்னைக்கு நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கேன். நம்ம அவ என்ன செஞ்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி சொல்லுங்க டாடி. அம்மாவுக்கு ஏதாவது ஒரு குறை சொல்லனா தூக்கமே வராது. எம்மம்மா இவ சமையல நம்ம குறை சொல்லிட்டோமா? ஒரு நாள் சமைச்சுக்கிட்டு என்னென்ன பேசுறா இவ? சரி விடு விடு, பிள்ளை இப்பதானே சமைச்சு பழகுறா, போக போக பழகிடுவா. அம்மா பழகிதானே ஆகணும். டாடி அம்மா என்னம்மா சொல்லு. வீட்லயே இருக்க போர் அடிக்குது ரொம்ப. 2 மந்த்ஸ்ல நான் வந்து கிளம்பிடுவேன்ல. 2 மந்த்ஸ்ல நம்ம எங்கேயாவது வெளியே பிக்னிக் மாதிரி போயிட்டு வரலாமா? டூர் மாதிரி. என்னங்க உங்க அம்மாவை இப்படி சொல்றா? எங்கம்மா போகணும் உனக்கு? எங்கேயாவது ஃபேமிலியாக நம்ம போய் ரொம்ப நாள் ஆச்சுல, போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இந்த 2 மந்த்ஸ் ஃபுல்லாக நல்ல நல்ல மெமரிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் ஃபாரின் போகணும். கொஞ்சம் நேச்சர் சைடாக அமைதியான இடம் அந்த மாதிரி போனால் ஓகே டாடி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னம்மா கண்டிப்பா போவோம். எங்க? என்ன சித்ரா எதுக்கு இப்படி அழறியா? இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. நாம ஏன் உங்கள் ஊருக்கு போகக்கூடாது? ஆமால்ல, நாமளும் ஊர் சைடு போய் ரொம்ப நாள் ஆகி போச்சுல்ல. ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷமே ஆகிப்போச்சு. எங்க மம்மி? உங்கள் அத்தை இருக்காங்களா? ஆமாம், அங்கே தான்மா. அங்கே தானே அப்பாவுக்கு சொந்த ஊர். போனால் சொந்த பந்தம் எல்லாத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும். ஓ அப்படியா? ஆமாம், நிறைய பேர் எனக்கு மறந்தே போயிடுச்சு. டூரெல்லாம் போயிட்டு வேணா அங்கே போகலாமா? நம்ம ஊரே எப்படி இருக்கும் தெரியுமா உனக்கு? நான் என்ன சொல்கிறேன், 1 மாதம் ஃபுல்லாக வெளியே சுற்றுறதுக்கு பேசாம நம்ம ஊரில் போயிருந்தா என்ன? என்ன நீ பேசுற? எனக்கு சொந்த ஊர் அதுதான். ஆனால் அங்கே எனக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு இருக்கா? அதான் உங்கள் அக்கா வீடு இருக்குல்லங்க, அங்கே போய் தங்குவோம். தாச்சி அதெல்லாம் எதுவும் வேணாம்னு சொல்ல போறாவ? வேணான்னு சொல்லாது எங்க அக்கா. அப்புறம் என்னங்க போகலாங்க. என்ன இப்படி திடீர்னு நீ சொல்றா? இப்போ என்ன உடனேவா கிளம்ப முடியும்? இங்கே உடனேலாம் இல்லை. 1 மாசத்துல வள்ளி மவளுக்கு காது குத்து வைக்க போகிறாங்களாமா. யார் நம்ம வள்ளி மகளுக்கா? ஆமாம் ஆமாம், அத்தாச்சிட்ட ஃபோன் பேசினேன்னா அப்போ தான் சொன்னாவ. 1 மாதங்கும் போது பாப்பாக்கு தானே 2 மாதம் இருக்குல்ல. நம்ம அது 1 மாதத்துக்கு முன்னாடியே போயிடுவோம். இருந்து அது குத்தெல்லாம் முடிச்சுட்டு அங்கே ஒரு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அப்படி வருவோம். ஆமா ஆமா, நீங்கள் இந்த 1 மாசத்துல உங்களோட வேலையெல்லாம் முடிச்சிருங்க. ஆட்டும் நல்ல ஐடியாவே இருக்கேன். அம்மா அங்கெல்லாம் நல்லா இருக்குமா? நான்லாம் போனதே இல்லைம்மா. நான் போய் 6-7 வருஷம் ஆச்சுமாக்கா. பள்ளி பிள்ளைய கூட நாங்கள் ஆஸ்பத்திரி இருந்த மணிக்கு பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம். எங்க அப்படி தானே? ஆமா ஆமா, அவசரமா எனக்கு பிசினஸ் ட்ரிப் வேற போக வேண்டியது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இல்லையா மதுரை ஆஸ்பத்திரில இருந்தே பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோமா. அதெல்லாம் நல்லா தான் வேதா இருக்கும். அப்படியே நீயும் நம்ம சொந்த வந்த எல்லாத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. அதுக்கு நம்ம கண்டிப்பாக போகலாம். நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரே ஆசையாக இருக்குது. இங்கே சிட்டிக்குள்ளே இருந்து வில்லேஜ் சைடு தான் எப்படி இருக்குன்னே தெரில. சரி, அப்போ எங்கள் அக்காவுக்கு ஒரு ஃபோனை பண்ணி பேசுவோம். நான் பேசியே பல நாள் ஆகி போச்சு. ஆமாம், அன்னைக்கே அத்தாச்சி சத்தம் போட்டாவ. என்ன அவன் என்கிட்ட பேசவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு ஃபோனும் போடலை அப்படின்னு. ஏ அப்படியா?
ஃபோன் போடுங்க, அப்படியே பேசுவோம் குடும்பமா. ஆட்டும் ஆட்டும். அம்மா இந்த நோட்டை வச்சுட்டு நீங்க போய் சமையல் வேலையை பாருங்கம்மா. ஆட்டுமையா? யாரு இந்நேரத்தில் ஃபோன் பண்றது? அட்டன் பண்ணு. சரிங்க, என் தம்பி தான் ஃபோன் பண்றான் மெட்ராஸ்ல இருந்து. மாமாவா? ஹலோ தம்பி. அக்கா எப்படிக்கா இருக்கா? நல்லா இருக்கியா? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. அக்காவை மறந்துட்டு பாத்தியா? அக்காவுக்கு ஒரு ஃபோனாவது பண்ணியால நீ? வேலையில பிஸி ஆயிட்டேன்க்கா, தான் பண்ண முடியல, எதுவும் நினைச்சுக்கிறாத. இருக்கட்டும் பரவாயில்ல. சித்ராட்டையும் பேசினேன். ஃபோன் ஏதோ ஆஃபீஸ் வேலையா வெளியே போயிட்டேன்னு சொல்லிச்சு. ஆமாக்கா, கொஞ்சம் வேலை பிஸியா போயிட்டு இருக்கா, அதான். இருக்கட்டும். நீ எப்படி இருக்கா? சித்ரா எப்படி இருக்கா? என் மருமக எப்படி இருக்கா? மருமகளாம் நல்லா இருக்காவக்கா. என்ன நாங்களும் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருந்தோமா, அதான் சரி உன்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் பண்ணேங்க்கா. நீ எப்படிக்கா இருக்கா? எனக்கு என்ன குறை, நல்லா இருக்கியா? மாமாலாம் எப்படி இருக்காவ, பிள்ளையெல்லாம்? மாமா நல்லா இருக்காவ. நாங்களும் இங்க வீட்டுல நானு வெற்றி மாமாலாம் பேசிட்டு தான் இருக்கோம். அப்படியா? நீங்களும் அங்க குடும்பமா பேசிட்டு இருந்தீங்களோ? ஆமாப்பா. சரி மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? யாருல? ஏன் வெற்றியை தான் கேக்குறேன். ஏய் எதுக்கு சிரிக்கிற? இந்தா இருக்கான் கூட பேசுவோம். தம்பி இந்தாயா மாமா பேசுறானா? இல்லம்மா பேசு. ஹலோ மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கய்யா. விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தான் மாமா போயிட்டு இருக்கு. சரி அப்பா இருக்காவளா? இந்த இருக்காங்க மாமா. கூடியா அப்படியே? ஸ்பீக்கர்ல தானே இருக்கு, நீங்க அப்படியே ஒரு வார்த்தை பேசுங்க. ஆட்டும் பேசுங்கப்பா. மாப்பிள்ளை எப்படியா இருக்கா? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன நல்லா இருக்கும். இந்த பக்கம் அடிக்கடி போனை போடுங்க. சும்மா எப்ப பாரு ஆபீஸ்லயே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. சொந்த பந்தம்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? அதெல்லாம் இல்லாமையா? எல்லாரும் ஞாபகம் இருக்கு, யாரையும் மறக்கல. இன்னும் வேலை தான் பிஸியா போயிட்டு இருக்கு. வேலை பிஸியா போயிட்டு இருக்கு என்ன சொல்றீங்களே? பேசாம இங்க வந்து விவசாயம் பண்ண வேண்டியதானே? எனக்கும் ஆசைதான். ஏதாவது கட்டி கொடுத்த பிறகு பேசாம நானும் ஊரோட தான் வந்துடலான்னு இருக்கேன். இதுக்கு என்ன, கண்டிப்பா வந்துருங்க. வேதா பேசினாலும் நல்லா இருக்கும், குரலையாவது கேட்கலாம். சரி உங்க தங்கச்சி பேசுறாளாம், பேசுங்க. ஹலோ என்ன? என்னம்மா எப்படி இருக்கா? நல்லா இருக்கேனே. என்ன அத்தாச்சிட்டு தான் பேசுனேன், வயலுக்கு போயிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாவ. ஆமாம்மா, அம்மா முக்கால்வாசி நேரம் வயல்லே தான் கிடக்குறது. சரிண்ணே சரி. பிள்ளைலாம் எப்படி இருக்காவ? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. இன்னவா படிச்சுட்டு இருக்கா. நானும் வெற்றி உங்க அத்தாச்சி 3 பேரும் தான் அந்த கணக்கு பார்த்துட்டு இருந்தோம். அப்படியா? சரி சரி வேதா எப்படி இருக்கா? என்ன பிள்ளைல பார்த்தது? நல்லா இருக்கானே, இந்த பக்கத்துல தான் இருக்கா, பேசுங்க. வேதா பேச போறாளோ? கூடுமா? ஹலோ வேதா குரல். வேதா எத்தனை வருஷம் ஆச்சு இந்த பிள்ளைகிட்ட பேசி? வேதா எப்படிமா இருக்கா? அம்மா நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. பரவாயில்லையே, மாமாவெல்லாம் ஞாபகம் இருக்கோ, தெரியுதோ? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? யாரையுமே மறக்கல. என்ன கொஞ்ச நாள் நான் உங்களெல்லாம் பார்க்கல, அதுக்காக உங்களெல்லாம் மறந்துட்டேன்னு நினைச்சீங்களோ? என் தம்பி மகன் என்னம்மா பேசுது, பரவாயில்லையே. அப்படிலாம் இல்லம்மா, ரொம்ப நாள் ஆச்சுல்ல நீ எங்கிட்ட எல்லாம் பேசி, அதான் கேட்டேன். அப்படிலாம் இல்லை மாமா. உங்களை, அத்தைய, வள்ளியக்காவை, வெற்றி, பூங்குழலி, அப்புறம் பாட்டி எல்லாருமே எனக்கு ஞாபகம் இருக்காங்க. பரவாயில்லையம்மா. நான் ஒரு வார்த்தை பேசுறேங்க. பூவும் என்ன போலவே நினைச்சிட்டே இருக்கா போல. இன்னும் இல்லாமையா? அம்மா அவளை நினைச்சிட்டே இருக்க மாதிரி அவளும் நம்மளை தான் நினைச்சிட்டே இருப்பா. பேசு. இந்த உங்க அத்தை பேசுறாளாமா வேதா? கொடுங்க மாமா. என்னம்மா எப்படி இருக்கா? அத்தை நல்லா இருக்கேன் தே. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. அத்தை வீட்டுக்குலாம் ஒரு வரக்கூடாதாம்மா? வரேன் தே, எனக்கும் வரணும்னு ஆசை தான். எங்க எனக்கு காலேஜ்லேயே படிப்பு போயிடுச்சு. அதுக்கு என்ன, ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஒரு நாள் வந்துட்டு போங்க. சரிங்க தே. சாப்பிட்டியாம்மா? அத்தை இனிமேல் தான் தே. ஆட்டுமா. வேற யாரும் இல்லையா அத்தை பேசுறதுக்கு? பூங்குழலாம் எங்க படிச்சுட்டு இருக்காமா? நீ பேசு. ஆமா வேண்டாம், பேசல. அம்மா மாமாவை தானே? பேசல, வேண்டாம், நீங்க பேசுங்க. என்ன இவன் இப்படி வைக்கப்படுறான்? அப்படியா? சரிங்க தே. சரிம்மா பாருங்க, நான் வைக்கிறேன், நான் போய் சமைக்கிறேன்னு. ஆட்டும் நம்மள பேசிருக்க வேண்டியதானே? போங்கம்மா. சரி விடு. பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால கூச்சப்படுவியானா இருக்கும். அவ பாருங்க எப்படி பேசுறான்னு. நான் கூட ரொம்ப பேச மாட்டா, ரொம்ப பிகு பண்ணுவான்னு நினைச்சேன். அவளை என் தம்பி பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கான். அதான் வெளியூர்ல படிச்ச பிள்ளைங்கிறது திமிரெல்லாம் இல்லாம இருக்கு பாத்தியா? உள்ள பிள்ளைங்க என்னைக்குமே அப்படிதான் இருக்கணும். ஆமாங்க. நான் போய் சமைக்கிறேன்னு. ஆட்டும். சரி அப்பா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறமா வரேன். சரியா தம்பி? இந்த நாளை என் லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன். என் மாமாவோட, என்னோட வெற்றி மாமாவோட பைக்ல போனதுனால லைஃப் டைம்ல மறக்கவே முடியாது. சீக்கிரமே என் மாமாட்ட என்னோட காதலை சொல்லணும். சீக்கிரமே அவரை கல்யாணம் பண்ணிட்டு அவரோட பொண்டாட்டியா பைக்ல போகணும். கடவுளே எப்பதான் இதெல்லாம் நடக்குமோ? சீக்கிரமே நடந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா நடக்கும், பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம லவ் அவங்ககிட்ட சொல்லணும். அவருக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு. அவருக்கு என்ன பிடிச்சிருக்கும் தான் எனக்கே தெரியாது. இருந்தாலும் நான் ப்ரப்போஸ் பண்ணி அவர் திருப்பி அதை அக்செப்ட் பண்ணி அதெல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் இல்லை. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என் மாமாட்ட என்னோட லவ்வை சொல்லிடணும். லவ் யூ வெற்றி மாமா.
லூசு மாதிரி புலம்பிட்டு இருக்கனே, அது பார்த்தா என்ன நினைப்பாங்க? நீ இப்படி போய் புலம்ப வச்சுட்டியே வெற்றி மாமா. சொல்லி கூப்பிட்டு ஒன்ன ஒன்ன மட்டும் தானே இப்போ அம்மாவை நம்ப போயிட்டு ஓ ஓ ஓ ஓ இதாகிட்ட பேசியிருக்கலாமோ? ஓ, இப்படி மிஸ் பண்ணிட்டியடா வெற்றி. சரி, இன்னொரு நாள் எப்போவாது பேச தானே போகிறோம். வெற்றி, கண்டிப்பாக நீ அவளை நினச்சிட்டு இருக்க மாதிரி அவளும் உன்னை தான் நினச்சிட்டு இருக்கா. உன் நினப்பு இல்லாமையா வேற யாரும் பேசுறதுக்கு இல்லையான்னு கேட்டிருப்பா. பரவாயில்ல, அவளுக்கும் நம்ம மேலே லவ் இருக்கு. எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணுமே. எப்படி? ஓ, எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறது? யோசிடா யோசி. இதுக்கு முன்னாடி அவட்ட எப்படியாவது ஒரு தடவை பேசிடணும். உடனே ப்ரப்போஸ் பண்ணால் நல்லா இருக்காது. ஒரு 2-3 தடவையாவது பேசிட்டு ப்ரப்போஸ் பண்ணலாம். சின்ன வயசுலேருந்து உன்னையே நினச்சிட்டு இருந்த வேதா, திறமே உன்னை கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டியா நல்லபடியாக பார்த்துக்குவேன், எந்த குறையும் இல்லாமல். நான் உன்னை நினச்சிட்டு இருக்க போலவே நீயும் என்ன நினச்சிட்டு இருக்கல்ல, எனக்கு இதுவே போதும். சீக்கிரமே உன்னை கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டியை என் கூடவே வச்சுக்கணும். எப்போ தான் உன்னை நேரில் பார்ப்போன்னு இருக்கு வேதா.